ගාලා පිරිසුදු කරලා දෙනවා සුද්ධ කරලා දෙනවා ආදරණීය අම්මිතාත්ති. තාක්ෂණය තොරතුරු තාක්ෂණය විශාල පරිවර්තනයක් අපි ඇති කරන්න ඒවා ඉගෙන ගන්න ලෝක ජයග්‍රහණය කරන්න අවුරුදු 3-4ක් අපි ඔක්කොම මේ රට ගොඩනගන කල ස්ථිර අධිෂ්ඨාන කීතුව හොරබදමු. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு இலங்கை ஜனநாயக முன்னணி தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசியல் வாழ்க்கையும் வரலாற்றும் பற்றியது. අපේ රටේ ජනතාවට මේට වඩා හොඳ අනාගතයක් ඕන. ඒ වගකීම ජාතික ජන බලවේගය අපි බාර ගන්න. කොහොමද? ඉස්සරලම අපි මේ දේශපාලන පිටිය සුද්ධ කරලා දෙන්න. මේක ගඳ ගහන පිටිය, පිළිදු වෙච්ච පිටිය. අපිට වෙලාව ලැජ්ජ හිතන පාර්ලිමේන්තුවේ අපි තමුන්නාසලට මේ දේශපාලන පිටිය අතුපතු ගාලා පිරිසුදු කරලා දෙනවා, සුද්ධ කරලා දෙනවා ආදරණීය අම්මිතාත්ති. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு பாரிய அரசியல் பிரமுகர் மற்றும் இலங்கையின் இன்றைய அரசியலில் இவரது பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 24 நவம்பர் 1968 அன்று பிறந்தார். இவர் இலங்கையின் மேல் மாகாணத்தில் உள்ள மடுலாவ ஏல்பிட்டிய பகுதியில் வளர்ந்தார். இவரது ஆரம்பக் கல்வி பங்களாவ எலிசபெத் பள்ளியிலும் பின்னர் அனுராதபுரம் சுவாமிநாதன் கல்லூரியிலும் நடைபெற்றது. இளம் வயதிலிருந்தே சமூகம் பற்றிய அக்கறை கொண்ட அனுரா கல்லூரி நாட்களில் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 1977 துவக்கம் 1989 ஆண்டு ஜேவிபி உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். அப்பொழுது ஜேவிபி படையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இவரது அரசியல் இலக்குகள் மற்றும் தார்மீக பாடங்கள் ஜேவிபியின் கொள்கைகளுடன் ஒற்றுமை பெற்றிருந்தன. 2000ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரும் அனுரா அரசியல் மேடை மூலம் சமூக நலத்திற்காக பல்வேறு குரல்கள் கொடுத்துள்ளார். 2014ஆம் ஆண்டு ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்றதின் மூலம் இவர் தலைமையில் கட்சி புதிய வழிமுறைகளையும் கொள்கைகளையும் கண்டது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜேவிபி கட்சியை பலப்படுத்துவதற்காக பல முக்கியமான முயற்சிகளை மேற்கொண்டார். இவரது தலைமை பொறுப்பில் ஜேவிபி அரசியல் மேடை மட்டுமல்ல, பிழைக்குமான வாழ்க்கை தகுதிகளை குறிக்கோளாக கொண்ட சமூகப் பணிகளையும் முன்னேற்றி வருகிறது. தற்போது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனுரகுமார திசாநாயக்க சமூக நியாயம், பொருளாதார சமநிலை மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு முன்வந்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசியல் வரலாறு, வாழ்க்கை மற்றும் அவரது முயற்சிகள் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக திகழ்கின்றன. இவரது பார்வைகள் இலங்கையின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு திறமையான தலைவராக அவரை மாற்றுகின்றன. விசேடமாக எங்களுக்கு தெரியும், இந்த வருடத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கிறது. සමහර විට ජනාධිපතිවරණයක් ගැන කතා කරනකොට උතුරේ ජනතාව ඒ තරම් ජනාධිපතිවරණයකට උනන්දු නොදක්වන බව අපි දැකලා තියෙනවා. சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், ஜனாதிபதி தேர்தலை பற்றி பேசும் பொழுது வடக்கின் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மாபெரும் ஒரு கவனத்தை செலுத்தாத நிலை காணப்படுகின்றது. சாமாන්‍යයෙන් ජනාධිපතිවරයා තේරීම කොළඹ නායකයෙක් තෝරනවා වගේ අදහසක් තිබෙනවා. அதாவது ஜனாதிபதி தேர்தல் பெரும்பான்மையாக கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக வடக்கின் மக்களினால் பார்க்கப்படுகின்றது. ජනාධිපතිවරයා තෝරා ගැනීම සිංහල ජනතාවගේ වැඩක් වගේ කියලා අදහසක් තිබෙනවා. ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது சிங்கள மக்களினுடைய ஒரு வேலை என்று நாங்கள் நினைக்கலாம். අපි ඔබ හම්බෙන්නාවේ நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது මේ රට කඩා වැටී තිබෙන මේ විපත්තියෙන් ගොඩගන්නේ කොහොමද කියලා කතා කරන්න. இந்த நாடு இன்று முகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சனையில் இருந்து எவ்வாறு நாங்கள் வெளிவருவது என்பதை දීර්ඝ කාලයක් අපේ රට අනුගමනය කළද පාලකයන්ගේ ප්‍රතිපත්තියට අපේ රට ගොඩගන්න පුළුවන්ද කියලා කල්පනා කළා. நீண்ட காலமாக எங்கள் நாட்டின் ஆட்சியாளர்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகளினால் எங்கள் நாட்டை மீள்கொண்டு வர முடியுமா என்று கேட்டுக்கொள்வது. අපි හැමදිනාටම කියන්නේ නැද්ද අපේ රට අලුත් පාරක් ඕන කියලා? நாங்கள் அனைவரும் ஒரு முடிவுக்கு வருகின்றோம் அல்லவா, எங்கள் நாட்டிற்கு ஒரு புதிய பாதை தேவை என்று. இம்முறை அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.